வணக்கம் நண்பர்களே. திருச்சி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய திருவிழா இந்த வீரப்போர் திருவிழா. கொங்கு வேளாள மன்னர்களான பொன்னரும் சங்கரும் வீரப்போர் புரிந்த இடம் இந்த வீரப்போர். வாங்க திருவிழாவை பார்த்துக்கிட்டே பொன்னர் சங்கர் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் பார்ப்போம். வீடியோவை பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பஸ்ஸை விட்டு இறங்கி நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறது பெரியகாண்டி அம்மனை. பெரியகாண்டி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வலது பக்கம் இந்த கலர் கலராக உள்ள ஸ்வீட் ஸ்டால் நம்மளை வரவேற்குது. பெரியகாண்டி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி கற்பூரை ஏற்றி பெரியகாண்டி அம்மனை வணங்கிட்டு நம்மளும் ஆர்வத்தோடவும் உற்சாகத்தோடையும் இந்த மிகப்பெரிய திருவிழாவில் நம்மளும் பங்கெடுத்துக்கிடுவோம். அண்ணன்மார் சுவாமிகளான பொன்னரும் சங்கரும் வீரப்போர் புரிந்த இந்த வீரப்போர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து வடமேற்கு திசையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீரப்போர் இருக்குது. மணப்பாறையிலிருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்குது. மணப்பாறையிலிருந்து கரூர் போகிற சில பஸ்ஸு இந்த ஊர் வழியாகவே போகுது. வீரப்போர் திருவிழா மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியிலிருந்து 11 நாட்களுக்கு நடைபெறும். வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் இந்த ஊர்லேயே தங்கி திருவிழாவை கொண்டாடுறாங்க. பெரிய காண்டியம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்காங்க. கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த பொன்னரும் சங்கரும் கொங்கு தேசத்தை சேராத சோழ நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது கொங்கு நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் எல்லையில் உள்ள பொன்னிவள நாட்டுக்கு எப்படி அரசர்கள் ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு மூல காரணம் பொன்னர் சங்கரோட அப்பா குன்னுடையா கவுண்டர்கிட்ட இருந்து அவரோட பங்காளிகள் பேராசப்பட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி அவர் வச்சிருந்த அந்த நாட்டை பிடுங்கிக்கிறாங்க. குன்னுடையா கவுண்டர் வெகுளி, அப்பாவி, ஆனால் கடுமையான உழைப்பாளி. சோழ அரசர் அவருக்கு கொடுத்த கரடு முரடான தரிசான பகுதிகளை தன்னோட உழைப்பாலையும் தன்னோட திறமையாலையும் வளங்குளிக்கும் பூமியாக மாற்றி விவசாய பூமியாக மாற்றி அதை ஆட்சி பண்ணிட்டு வந்தார் குன்னுடையா கவுண்டர். திருவிழாவுக்கு வந்திருக்க பக்தர்களுக்கு நீர்மோர் அன்னதானம், அதாவது சைவ அன்னதானம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய காண்டியம்மன் கோயிலை சுற்றி உள்ள பகுதிகளில் சைவம் மட்டும்தான். என் பேர் கணேசன். கிட்டத்தட்ட 49 வருஷமா இந்த அன்னதானத்தை நடத்திக்கிட்டு வர்றோம். திருச்சி தாராநல்லூர் சோழிய வெள்ளாளர் சங்கம், கொடிக்கா சங்கம் இதெல்லாம் சேர்ந்தது. நாங்களாம் கொடிக்கா வெள்ளாளர்களுடைய எல்லா ஊர்லேயுமே இங்கே வருவாங்க. பொதுவாக நாங்கள் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வருஷம். வியாழக்கிழமை வேடபரி இன்னைக்கு 3 நேரமும் சாப்பாடு, மற்றும் தேர் இன்னைக்கு 2 நேரம் சாப்பாடு. இது முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு புறப்பட்டுருவோம். நம்ம பெரிய காண்டியம்மனை தரிசனம் பண்ணிட்டு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னர் சங்கர் கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த எய்தாப்புல தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த மலையில தான் பெரிய காண்டியம்மன் தபசு பண்ணாங்க. அதாவது சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்க. பார்வதி தேவி திருநங்கையா இந்த பூமியில அவதரிக்கிறாங்க. சிவபெருமான்கிட்ட நான் எப்ப உண்மையான சுயரூபம், அதாவது பார்வதி தேவியா திருப்பி நான் வருவேன் அப்படின்னு கேட்கறதுக்கு சிவபெருமான் இந்த வீரமலையில ஊசி முனையில தவம் இரு, உன்னைய தேடி ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு அழுதுகிட்டே வருவா, அந்த டயத்துல நீ முழுமையா பார்வதி தேவியா அவ கண்ணுக்கு காட்சி அளிச்சு அவளோட வேண்டுகோளை நிறைவேற்றுவ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஊசி முனையில நின்று தவம் இருந்த இடம் தான் அந்த தவசு கம்பம் மலை உச்சியில இருக்கு. பக்தர்கள் அதை போய் பார்க்கலாம். நம்ம இப்ப பொன்னர் சங்கர் கோவில் பக்கத்துல வந்துட்டோம். படுகளத்துல பொன்னரும் சங்கரும் இறந்த செய்தி கேட்டு தங்கச்சி அருக்காணி தங்கம் கதறி அழுகிறா. அந்த அழுக சத்தத்தை கேட்டு பார்வதி தேவியோட தவங்களைஞ்சு என்னன்னு பார்க்கறதுக்காக பொன்னர் சங்கரை உயிரோட மீட்டு கொடுக்குறாங்க. இந்த பொன்னர் சங்கர் கோவிலில் இந்த இடத்துல பொன்னர் சங்கர் அருக்காணி தங்கத்துக்கு ஒரு கோயில் இருக்கு, மாயவருக்கும் கருப்பசாமிக்கும் ஒரு கோயில் இருக்கு, சின்ன மகாமுனி பெரிய மகாமுனி 2 பேர்த்துக்கு கோயில் இருக்கு. வாங்க எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுவோம். மிச்ச கதையை அப்புறம் பார்ப்போம். இங்கே முன்னாடி கருப்பசாமி இருக்காரு, பின்னாடி மாயவர், அதாவது மாயவர்னா மாய கிருஷ்ணன் உள்ள இருக்காரு. வாங்க பார்ப்போம். கருப்பசாமிக்கு முன்னாடி பலி கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது.
இது பொன்னர் சங்கர் அருக்காணி தங்கத்தோட கோயில். பொன்னர் சங்கர் கோவிலுக்கு எதிரிலேயே சின்ன மகாமுனி, பெரிய மகாமுனி, வீர மகாமுனியோட கோயில் இருக்கு. வாங்க பார்ப்போம். பொன்னர் சங்கருக்கு நேர் எதிரில் வீரபாகு சாம்புவன், பொன்னர் சங்கரோட படை தளபதி, அவரோட சிலையும் இருக்கு. இந்த இடத்துல தான் ஆடு கோழி பலியிடுவாங்க. வீரமலை சாம்புகன் காளை மாட்டில் அமர்ந்த நிலையில் இருக்காரு. பொன்னர் சங்கர் வளர்த்த நாய். பெரிய மகாமுனி, மந்திரம் காத்த மகாமுனின்னு சொல்றாங்க, மக்களை காத்த மகாமுனின்னு சொல்றாங்க. இவர் சின்ன மகாமுனி. சரி, திருப்பி பொன்னர் சங்கர் கதைக்கு வருவோம். பொன்னரும் சங்கரும் வீரத்தில் சிறந்தவங்களாக இருக்காங்க. அவங்க அப்பா இழந்த நாட்டை மீட்டுறாங்க போர் செஞ்சு. தோத்து ஓடுன அவங்களோட பங்காளி வேட்டுவ குலத்தை சேர்ந்த மன்னனான தலையூர் காளி கூட சேர்ந்துக்கிட்டு திருப்பி பொன்னர் சங்கரை தாக்குறாங்க. அந்த போர்லையும் பொன்னர் சங்கர் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் பொன்னர் சங்கரோட ஆயுஸ் 16 வயசு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. அந்த 16 வயசு முடிஞ்சோடனே இவங்களை அடக்க முடியாமல் எந்த அரசர்களும் அடக்க முடியலை. மாயக்கிருஷ்ணன் அவங்கள நோக்கி அம்பு விடுறாரு. அந்த அம்பை பிடிச்சி அவங்களே குத்திக்கிட்டு இறந்துடுறாங்க. அப்படி இறந்து போகையில் தான் அண்ணன்கள் இருவரும் இறந்த துக்கம் தாழாமல் தங்கச்சி அருக்காணி தங்கம் பெருங்குரல் எடுத்து அழுகையில் பார்வதி தேவியோட தவங்களைஞ்சு பார்வதி தேவியே இவங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்க. ஆனால் மாண்டவர் பிழைத்தால் மாநிலம் கொள்ளாது, செத்தவர்கள் பிழைத்தால் இந்த சீமை கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னரும் சங்கரும் திருப்பி இறைவனடி சேர்ந்துடுறாங்க. பார்வதி தேவியான பெரிய காண்டியம்மன், பொன்னர் சங்கர் அருக்காணி தங்கம் 3 பேரும் மக்களால் குலதெய்வங்களாக கும்பிடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வழங்குறாங்க. அன்னையிலிருந்து கொங்கு வேளாள மக்களால் குலதெய்வமாக வழிபடப்பட்டுட்டு வர்றாங்க. பொன்னர் சங்கர் கோயிலை சுற்றி அசைவ அன்னதானம் தான். நல்லா தாராளமாக நிறைய சாப்பாடு வச்சு கறி அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. இங்கே மகாமுனிக்கும் கருப்பசாமிக்கும் ஆடு கோழி பலியிடுறதுனால இந்த பகுதியில் ஃபுல்லாக அசைவ அன்னதானம் தான் போடுறாங்க. இங்கே வந்திருக்க நண்பர்கள் பொன்னர் சங்கரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். பேர் சிவகுமார், லாரி டிரைவருங்க, கரூர் டவுன். பெரிய காண்டியம்மனுக்கு காவலா இது பண்ணது இந்த பொன்னர் சங்கருங்கிறவங்க அண்ணன் தம்பிமார்கள், அண்ணன்மார்கள்பாங்க. இந்த பக்கம் கூட அவங்களோட தங்கச்சி தான் அருக்காணி தங்கம் என்கிற தங்காயிம்பாங்க. இதுல இந்த பொன்னர் சங்கரோட அப்பா அம்மாங்கிறவங்க குன்றடைய கவுண்டர், அவங்க அம்மா பேர் அவரோட மனைவி பேர் தாமரை கவுச்சி. இவங்க கரூர் பக்கத்துல கரூர்ல இருந்து மதுரை போற பைபாஸ்ல குண்டலேஸ்வரர் கோயில்னு ஒரு மலை இருக்குதுங்க, ஜெயராம் காலேஜ் பக்கத்துல. அந்த மலையில தான் இவங்களுக்கு திருமணம் நடந்தது. குன்றடைய கவுண்டருக்கும் தாமரை கவுண்டச்சி 2 பேருக்கும். இவங்கள இந்த குன்றடைய கவுண்டர், இவங்க பொன்னர் சங்கர், இவங்க வகைரா இவங்க வரகுமா பெருங்குடின்னு சொல்லக்கூடிய எங்களோட பங்காளிகள்ங்க. கரூர்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வாங்கலம்மன் கோயில் இருக்கு, புதுவாங்கலம் கோயில். அதுதான் எங்களுக்கு குலதெய்வம். பொன்னர் சங்கர் எங்களோட குலதெய்வம். அங்கதான் அந்த வாங்கல் காவல் நிலையத்து பக்கத்துல மாரிக்கவுண்டம் பாளையம் இருக்குங்க. அந்த மாரிக்கவுண்டம் பாளையத்துல பாக்கியன சாமி என்பவரிடம் இந்த பொன்னர் சங்கர் வாழ்வித்த போர் பயிற்சி எல்லாம் அங்கதான் கத்துக்கிட்டாங்க, சண்டையெல்லாம். ஆமா, அது முக்கியமான இடம். இப்ப அந்த பல காலத்து இந்த கோயில் சிதலம் அடைஞ்சு கிடந்ததை இப்ப அதை எங்க பங்காளிகள் எல்லாம் எடுத்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பொன்னர் சங்கர் தங்காலுக்கு. அது கோயில் ஆசாரியாரு திருமுருக, இதே ஊர் தான். அந்த இறந்ததுக்கு அப்புறம் அவங்க செத்தவங்க திரும்ப மாண்டவங்க திரும்ப பொழைச்சு வந்தோம் அப்படின்னா, மாண்டவங்க திரும்ப பொழைச்சு வந்தோம் அப்படின்னாக்கும் மாநிலம் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அங்கே படுதலத்திலே இறந்துடுறாங்க. சாமி ஆயிடுறாங்க. வழிபாடு அதுக்கப்புறம் தான் வழிபாடுக்கு வருது. என்னுடைய பேர் குமார். மதுரை மாவட்டம் அலங்காடு பக்கம் முடுவாட்டி சொந்த ஊர்.
நம்ம இப்ப வீரப்பூர்ல இருந்து படுகளம் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த படுகளம் கோவில் வீரப்பூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த படுகளத்துல தான் பொன்னர் சங்கர் போர் செஞ்சு இறந்தது. அதாவது போர் செய்யல இறக்கல, மாயக்கிருஷ்ணன் அவர்கள் மேல வந்து அம்ப விடுறாரு. அம்ப அவங்களே புடிச்சு குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. திருப்பி அருக்காணி தங்கம் அழுது புலம்புனதை கேட்டு பார்வதி தேவி அவங்கள உயிரோட எழுப்பிடுறாங்க. அவங்களே வந்து திருப்பி இறந்தவங்கெல்லாம் இந்த பூமியிலே தங்கிட்டா இந்த பூமி வந்து தாங்காது அப்படின்னு சொல்லி அவங்களே இறைவனடி சேர்ந்துடுறாங்க. வீரப்பூர் திருவிழால படுகளம் திருவிழா மிக முக்கியமான திருவிழா. இங்க வந்து படுகளம் திருவிழா அன்னைக்கு நைட்ல வந்து படுகளத்துல வந்து நிறைய பேர் இறந்த மாதிரியே சாஞ்சிருவாங்க. கடவுளோட அருளால திருப்பி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு அவங்க இறந்த மாதிரியே அசைவின்றி கிடப்பாங்க. அப்ப கூட்டத்துல இருந்து அருக்காணி தங்கமா ஒரு பொண்ணு வந்து அவங்க மேல தீர்த்தத்தை தெளிச்சோன்னா திருப்பி உயிர் பெற்று எழுந்துருவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க படுகளம் திருவிழாவை வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த இடத்துல தான் படுகளம் சாய்தல் நிகழ்ச்சி நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற இடம் போர்க்களத்துல ரத்தம் சிந்தையில அந்த ரத்தம்லாம் கட்டி கட்டியா கருப்பு கருப்பு கல்லா மாறி இருக்கிற இடத்த போய் பார்க்க போறோம். வாங்க. இந்த இடத்துல வேண்டுதலுக்காக வீடு கட்டணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கற்களை அடுக்கி வச்சிருக்கத பார்க்க முடியுது. இங்க கருப்பு கருப்பு கற்களா கிடக்கு பார்த்தீங்களா? இதுதான் ரத்தம் உறைஞ்சு கருப்பு கருப்பு கற்களா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை உள்ளம் கொண்ட வெகுளித்தனமான உழைக்கும் வர்க்க மக்கள், கொங்கு தேச மக்கள் இந்த சோழ தேசத்துல ஒரு பகுதியில வந்து குலசாமி கும்பிடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் பொன்னர் சங்கரோட வீரம்தான். பொன்னர் சங்கரை தர்மராவும் அர்ஜுனனாவும் பார்க்குறாங்க. பெரியசாமி கவுண்டர், சின்னசாமி கவுண்டர், பெரியண்ண கவுண்டர் இதெல்லாம் வந்து பொன்னர் சங்கரோட நினைவா வைக்கிறதா இந்த பேரெல்லாம். இந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் பொன்னர் சங்கர் குதிரை கட்டி போட்ட கல் ஒன்று நட்டு வச்சுருக்காங்க. அதை போய் பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொன்னர் சங்கர் கதையை என்னால் முடிஞ்ச அளவு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது ரொம்ப நம்மளோட சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே.